வா திரும்ப மாமா வா. ஆமாம்மா, உண்மைதான். நான் நகைச்சுவைக்காக சொல்லல. உங்களுக்கு அதிகமா கோவம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவம் எனக்கு கோவம் வரப்பயும் சமயத்துல யார்கிட்டயும் நம்ம கோவத்தால என்ன பண்ணுவோம்னா, வார்த்தைகள் அதிகமா விட்டுடுவோம். திரும்ப அவங்க முகத்துல முழிக்கிறப்ப நமக்கு சங்கடமா இருக்கும். அன்னைக்கு நம்ம பேசிட்டோமே, இன்னைக்கு எப்படா முழிக்கிறதுன்னு. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, சில பேர் கோவத்துல சாப்பிடாம இருப்பீங்க. ஆனா நான் எப்படின்னா, கோவம் வர்றப்ப அதிகமா சாப்பிடுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டாலே நமக்கு கோவப்படுறதுக்கு அந்த கோவம் போயிடும். அந்த கோவத்திலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலா ஒரு தோசை சாப்பிடுவேன். ஆனா கோவப்பட்டு என்னைக்கு நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு 2 தோசை, 3 தோசைன்னு சாப்பிட்டு, அந்த கோவத்திலேயே என்ன ஆயிடும், மூளை சோர்ந்துரும். வயிறு மதமதன்னு ஆச்சுன்னா மூளை சோர்ந்துரும். தூக்கம் தன்னால வந்துரும். தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படின்னா, கோவம் போயிடும். கோவத்தை குறைக்கிறதுக்கான ஒரே மெத்தட் இது மட்டும்தான். மற்றபடி இந்த ரிவ்யூஸ்ல 1, 2 எண்ணி பார்த்தேன். அதெல்லாம் யாருக்கும் செட் ஆகல. வேற யாருக்காவது செட் ஆகுதா என்னன்னு தெரியல. வழிபாடு முறையாலேயோ, தியானம் பண்றதுனாலயோ கோவம் குறையுமா அப்படின்னு கேட்டா, மனசு ஃப்ரீயா இருந்தா தான் சாமிகிட்ட போக தோணும். அதனால மனசு ஃப்ரீயா இல்லை, மனசுல கோவம் இருந்துச்சுனாலே நம்ம சாமியாவே இருந்தாலும் நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால வந்துட்டு அந்த பசிக்குதோ இல்லையோ, அந்த கோவம் வர நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மைண்ட் மாற ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி